வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. அசுரன் சினிமா படபாணியில் வேலியில் மின்சாரத்தை பாய்ச்சி இளைஞர் மற்றும் மாடு படுகொலை. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் விவசாய தோட்டத்தில் மின்சாரத்தை சட்டவிரோதமாக திருடி அதை வேலியில் பாய்ச்சியதில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கிருஷ்ணகுமார் வயது 27, கேஜிப்பட்டி கூலி தொழிலாளி தகப்பனார் பெயர் முத்துவீரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இறந்தவரின் மனைவி பெயர் ஆனந்தி, 1 வயது ஆண் குழந்தையும் உள்ளது. மற்றும் இந்த சம்பவத்தில் ஒரு மாடும் பலியானது. இதற்கு நீதி கேட்டு SC/ST சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி 2ஆம் நாளாக பிரேதத்தை வாங்க மறுத்து நீதி கிடைக்கும் வரை காத்திருக்கும் போராட்டத்தில் புரட்சி தமிழர் கட்சி, தமிழ் தேசிய மார்க்சிய கழகம், வழக்கறிஞர்கள் தெய்வம்மாள், செல்வகுமார் உள்ளிட்ட ஊர் மக்கள் மற்றும் பல்வேறு தோழர்கள் காவல்துறையே விவசாய தோட்டவேலியில் மெகாவாட் மின்சாரத்தை பாய்ச்சிய தோட்டத்தின் உரிமையாளர் மீது தீண்டாமை வன்கொடுமை வழக்கு பதிவு செய், வேடிக்கை பார்க்காதே, இல்லையெனில் போராட்டம் வெடிக்கும் என இவ்வாறாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மனதை உலுக்கிய சம்பவத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுகோளை கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தேனி தலைமை நிருபர் பாண்டிக்கண்ணன்.